بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. நீ எதை நோக்கி ஓடுறியோ மறுமையில சொர்க்கம் கிடைக்கணும், யாரெல்லாம் நரகத்துல இருந்து காப்பாத்து, சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துரு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல வச்சிரு, அப்படியெல்லாம் நீ கேட்கிறிய. அந்த சொர்க்கமே ரெண்டாம் பட்சம். அந்த லிஸ்ட போட்டுட்டு அந்த இன்பத்தை சொல்லிட்டு அடுத்து சொல்றான் ஒரு ரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தியாக பிரியன். ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ, அதுவே மகத்தான வெற்றி. வெற்றினா வெற்றி, அதே வெற்றி. அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைச்சிருச்சுன்னா அதான் வெற்றி. அப்ப அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கணுமா இல்லையா? நாளை மறுமையில சொர்க்க நரகம் எல்லாம் தீர்ப்பளிக்கப்பட்டு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருக்கும்போது அல்லாஹ் திடீர்னு சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாசிகளே. அல்லாஹ்வே கூப்பிடுறான் டைரக்டா. உடனே சொர்க்கவாசிகள் சொல்றாங்க, லப்பைக் ரப்பனா வ சஅதைக், யா அல்லாஹ் நான் வந்துட்டேன், அல்லாஹ் உன்னுடைய கோரிக்கை ஏற்று சரணடைஞ்சிட்டோம் சொல்லு ரப்பே அப்படின்னு வந்து நிப்பாங்க. அல்லாஹ் கேட்பானா, ஹல் ரலீதும், திருப்தி தானே, சந்தோஷம் தானே சொர்க்கத்துக்குள்ள? நம்ம எதிர்பாராத ஒரு பெரிய கிஃப்ட், நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம கம்பெனில இருந்து திடீர்னு ஒரு பெரிய BMW கார் உங்களுக்கு பாய், எப்படி ஓகே தானே? 250 ரூபாய் போனஸ் கொடுத்தவன் கேட்க மாட்டான், ஓகே தானே செருப்பு கழட்டிடுவான். அவன் கொடுத்தது 250 ரூபாய், வருஷம் முழுக்க இப்படி நாயா மாடா தேஞ்சு ஓஞ்சிருக்கு, ஹாப்பி தானோ ஹாப்பி அப்படிமா. BMW கார் இறக்கியாச்சுன்னா ஆடி கார் வந்துருச்சு, எப்படி தம்பி எப்படி அப்படின்னா, சார் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், இப்படி ஒரு கிஃப்ட் நான் நினைச்சே பார்க்கல. என் வீட்டுக்கார்ட்ட போன் போட்டு சொன்னா அவ காலு தரையை நினைக்க மாட்டேங்குது சார். ஒரு தடவை நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் சார், எங்க அப்பா அம்மாலாம் உங்களை பார்க்கணும் தானே சார். ஏ அப்பா, எத்தனை சாரு ஒரு BMW காருக்கு அந்த மாதிரி கொடுத்தா தான் அந்த மாதிரி கேட்கவே முடியும். அந்த ரைட்ஸே எனக்கு அப்பதான் வரும். இப்ப அல்லாஹ் கேட்கறான், எதை கொடுத்துட்டு கேட்கறான்? சொர்க்கத்தை கொடுத்துட்டு சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்கறான், அது ரலீதும், ஓகேவா, திருப்தியா, சந்தோஷமா? ஆமான்லாம் அங்க பதில் இல்ல. அங்க இருந்து என்ன பதில் வருது? ஃபயகூலுன வமாலனா லா நர்லா, யாரெல்லாம் திருப்திப்படாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன ஆச்சு? நாங்க என்ன கிறுக்கா லூசா? இம்மாமரிய சொர்க்கத்தை கொடுத்த பிறகு எங்களுக்கு திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னா வமாலனா லா நர்லா பக்கத்து உழைத்தீத்தனா, நீ எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிற? உன்னுடைய படைப்புகள்ல யாருக்குமே கொடுக்காத ஒரு பெரிய சொர்க்கத்தை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கியா அல்லாஹ்? அஹதமின் ஹல்கிக்கு, எந்த படைப்புக்கும் கொடுக்கல. இதுக்கு பிறகு எங்களுக்கு சந்தோஷம் வராம திரும்பி வர எப்படி இருக்கும்? உடனே அல்லாஹ் சொல்வானா, அலா உஅதீக்கும் அஃலல மின் ஸாலிக், இதை விட ஒரு சூப்பரான ஒண்ணு உங்களுக்கு தரட்டுமா? திரும்ப அவங்க கேக்குறான், ஐயுஷையின் அஃலல் மின் ஸாலிக், இதை விட பெருசா, இதை விட சிறப்பா? அது என்ன? அதை விட சிறப்புன்னு சொல்றதுக்கு அவங்க ஒண்ணுமே இல்லையே. இன்பம்னு எடுத்துக்கிட்டா எல்லா இன்பமும் இருக்கிறது. வலஹும் ஃபீஹா மா தஸ்தஹீஹில் அன்ஃபுஸ், உங்களுடைய உள்ளம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதுவெல்லாம் அங்கே கிடைக்கும். வதலதுல் அயுன், உங்களுடைய கண்களுக்கான குளிர்ச்சி அங்கே கிடைக்கும், இன்பம் அங்கே கிடைக்கும். மனசுல நினைச்சா நடக்கும். உலக வாழ்க்கையில எந்த மனுஷனுக்காவது நினைச்சது நடந்து ஒருத்தனை காட்டுங்க. நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், அவன் ஒண்ணு நினைக்கிறான், எல்லாரும் போலும் இப்படித்தான். நாம கேட்டது இது, நமக்கு கிடைச்சது இது. நம்ம வாக்கப்பட்டது இது, நமக்கு வந்து சேர்ந்தது இது.
உலகத்துல நினைச்சது நடந்துச்சு, கற்பனையே பண்ண முடியும் அப்படின்னு இல்லவே இல்லை. எவ்வளவோ நினைக்கிறோம், நிமிஷத்துக்கு நிமிஷம் நினைக்கிறோம், அப்படி நல்லா இருக்குமே, இப்படி நல்லா இருக்குமே, அவர் மாதிரி நல்லா இருக்குமே, இவர் மாதிரி நல்லா இருக்கு, அந்த பணம் வந்தா நல்லா இருக்கு, இந்த வீடு வந்தா நல்லா இருக்கு, இந்த சாப்பாடு கிடைக்கணும் நல்லா இருக்கும். இன்னைக்கு சகருக்கு ஒரு பாஸ்மதி, ஒரு சீரசம்பா நல்ல குவாலிட்டியா ஒரு மட்டன் பிரியாணி போட்டு அது நல்லா இருக்கும். என்ன போட்டுப்பாங்கன்னு உங்க பார்சல் திறந்து பார்த்தா தான் தெரியும். என்னெல்லாமோ யோசனை இருக்கு, ஆனா எதுவுமே அது மாதிரி அங்க எல்லாமே கிடைக்குது. இதை விட வேற ஒண்ணுமே இல்லை, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நினைச்சது நடக்குது அப்படின்னா, நினைக்கிறதெல்லாம் விவசாயம் பண்ணணும்னா நினைப்பாலும் அப்படி விவசாயம், செடி நடும், அப்படி செடி வளரும், செடி அறுவடை செய்யப்படும். இதை விட வேற ஒண்ணா என்னது அப்படிம்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உஹில்ல அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பாதஹு அபதா. உங்களை நான் திருப்திப்பட்டு விட்டேன், என்னுடைய திருப்தியை உங்களுக்காக நான் ஹலாலாக்கி விட்டேன். ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பாதஹு அபதா. இதன் பிறகு ஒருபோதும் உங்களை நான் வெறுக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் எதை பெருசா சொல்ல பாருங்க, என் திருப்தி அதான் லாஸ்ட் ஃபைனல். தான் சொர்க்கமெல்லாம் ரெண்டாம் பட்சம், எல்லாத்துக்கும் மேல டாப் என்னன்னு கேட்டா என்னுடைய திருப்தி, என்னுடைய பொருத்தம். அத்தனை பெரிய பொருத்தத்தை பெறுவதற்கு எது இடையூறாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க. எத்தனை காரியங்கள் இடையூறாக இருக்கிறது. சின்ன சின்ன பெரிய நம்ம கற்பனையே பண்ண மாட்டோம், ஷைத்தான் உள்ள நிப்பான். சூரத்து தஹ்ர் 76வது அத்தியாயம் வாசிக்க, நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுல சொல்றான் அல்லாஹ் நம்முடைய அமல்களை எப்படி ஷைத்தான் வீணாக்கலாம் பாருங்க. பல நேரங்கள்ல வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா. அவனை நேசித்ததற்காக ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு எல்லாம் அவர்கள் உணவளிக்கிறார்கள். வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா. உணவு கொடுத்துட்டாங்க. உணவு கொடுத்ததோடு மட்டும் இல்ல, அடுத்து ஒரு மேட்டர் இருக்குது. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்களுக்கு நாங்கள் உணவளித்ததெல்லாம் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வின் திருப்திக்காகத்தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்களுக்கு இதற்காக எந்த கூலியையும் நாங்கள் எதிர்பார்க்கல, உங்களிடத்துல எந்த நன்றியையும் எதிர்பார்க்கல. நான் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு இப்படி சொல்ல விடுதானா ஷைத்தான்? நாம ஒரு பணத்தை, ஒரு ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யறோம், பொருளாதார உதவியோ, உடல் உழைப்போ, அறிவு சார்ந்த உதவியோ, ஒரு அரசாங்க பிரச்சனைகளுக்கான தீர்வோ, அவன் கேட்கிற ஒரு சிக்கலை தீர்த்து வைக்கிற ஒரு ஹெல்ப்போ, ஏதோ ஒரு பிறருக்கு செய்யப்படுகிற எந்த உதவி, அவருடைய பசியை போக்குறதோ, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறதோ, வேலை வாங்கி கொடுக்கிறதோ, வீடு கட்டி கொடுக்கிறதோ, பணம் கொடுக்கிறதோ, சிரமமான நெருக்கடியான நேரத்தில் உதவிகள் செய்யறதோ, எதுவா இருக்கட்டும், எல்லாமே முடிகிற நேரத்துல நம்முடைய உள்ளத்துல தூய முறையில கடுகு அளவு கூட அது இவன் இருந்து எந்த பிரதிபலனும் வந்துடக்கூடாது என்கிற ஒரு உணர்வு இருக்குதா? எங்க பார்த்தாலும் நன்றியே இல்லை இவனுக்கு. உங்க வாழ்க்கையை உங்களுக்கு சுத்தி கற்பனை பண்ணுங்க, எத்தனை பேரை நீங்க இந்த கேட்டகிரிக்குள்ள வச்சிருக்கீங்க. அவனுக்கு நான் எல்லாரும் செஞ்சு தெரியுமா, அவனை எப்படி எல்லாம் பார்த்தேன் தெரியுமா, நன்றியே இல்லை. அப்ப நீ எதுக்கு பார்த்த? நன்றிக்கு தானே பார்த்த, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு பார்க்கலப்பா, அவனுடைய நன்றிக்கு பார்த்தேன். அவன் உனக்கு அடிமையா இருக்கணும்னு பார்த்தேன், அவன் உனக்கு வேலை செய்யணும்னு பார்த்தேன். நீ எப்படி அல்லாஹ்விடத்துல திருப்தியும் சொர்க்கத்தையும் எதிர்பார்க்க முடியும்? நிஜமா அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்க்கிறவன் சொல்லுவான், நான் நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நான் கூலியையும் கேட்கல, நன்றியையும் கேட்கல. எப்பா நான் எல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காகத்தான், வஜ்ஹில்லா, அல்லாஹ்வின் திருப்திக்காக, முகத்துக்காக. இப்ப நீங்க நல்லா யோசிங்க. தர்மம் செய்கிற நேரத்துல பல நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய திருப்திக்கு நான் செஞ்சேன் அப்படின்னா நான் எப்படி செய்வேன்? இப்ப நான் எப்படி செய்யறேன்? அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்கிற பொழுது எப்படி இருக்கும்? முடிஞ்ச வரைக்கும் ரகசியமா. ஆனா இப்போ முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படையா எல்லாருக்கும் செய்யறது மத்தவங்களுக்கு தெரியும். அதாவது தெரியாம கையும் வச்ச மாதிரி, காலம் வச்ச மாதிரி செஞ்சு முடிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய திருப்தி அப்படின்னா அப்படித்தான் இருக்கும். நெசமா அதை மட்டுமே நான் எதிர்பார்த்தா அப்படிதான் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கிற காரணத்தை என்ன ஆகுது? இப்போ நம்ம ஒரு கடையில ஒரு பேர் வேலை பார்க்கிறாரு, அவருக்கு நாம ஒரு சம்பளம் கொடுக்கிறோம். சம்பளம் கொடுக்கிற நேரத்துல கொடுக்கிறவருடைய மனநிலை எப்படி இருக்கு? என்னமோ பெரிய அப்படியெல்லாம் இருக்காது.
இவர் ரொம்ப பெரிய ஆள் அப்பெல்லாம் இருக்காது. இருக்கும், நம்ம பணம் கொடுக்குறவன், சம்பளம் கொடுக்குறவன் அப்படின்னு ஒரு 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 மிகை உணர்வு இருக்கும், ஒரு உயர்வு மனப்பான்மை இருக்கும். ஆனா அது ரொம்ப பெருசா இருக்காது. ஏன் இருக்காது? அள்ளி ஒண்ணும் சும்மா கொடுத்துடல. அவன் கேட்பான் கேள்வி, என்ன சும்மா தர்ற, வேலை பார்த்ததுக்கு கூலி தானே தர்றமா. சம்பளம் கொடுக்குறவன் ஒரு கை ஒசத்தின்னா கூட அந்த ஒசத்தி ரொம்ப ஒசராது. இவன் அடைக்கிடுவான், நான் தான் வேலையை பார்த்துட்டு தான் வாங்குறேன், சும்மா ஒண்ணும் கேட்கல அப்படின் போது அந்த உயர்வு மனப்பான்மை ஒரு படிங்கிறது ரெண்டாவது படியில தான் நிற்கும். அவன் கொஞ்சம் மட்டமணி நீங்க நினைக்கிறவரா இருந்தா கூட அவன் ஒன்னாவது படினா நீங்க ரெண்டாவது படி, அவ்வளவுதான் உங்களால நினைக்க முடியும். நீங்க ரொம்ப பெருசா உங்களை நினைச்சீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வேலை பார்க்க ஆள் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் நீங்க தொலாகணும், ஒவ்வொருத்தரையா போய் ஒவ்வொரு கம்பெனியா போய் வேலைக்கு ஆள் இருந்தா சொல்லுங்க, வேலைக்கு ஆள் இருந்தா சொல்லுங்க. நீ கெஞ்சனு, ஏன் போயா நீ கொடுக்குற 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் அடிமையானா அப்படின்னு போயிருவான். அப்போ அவன் நான் ஒண்ணு கொடுக்குறேன், அவன் எனக்கு ஒண்ணு ரிப்ளை கொடுக்குறான் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பேலன்ஸா இருக்கு அந்த அந்த சிந்தனை. ஆனா தர்மம் செய்கிற நேரத்துல, உதவி செய்கிற நேரத்துல என்ன மனநிலை இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அந்த உணர்வு பேலன்ஸா இருக்காது. சரி இருங்க தார கொடுக்கிற விதம், அந்த துணி, அப்பொழுது நம்ம வாயில இருந்து வர்ற வார்த்தை, நம்முடைய பாடி லாங்குவேஜ், நம்முடைய உடல் மொழி கொடுக்கும்போது ஒரு மாதிரியா, ஒரு இலக்காரமா, ஒரு தாழ்வா, ஒரு இழிவா, அந்த அந்த உணர்வு, அந்த உணர்வின் வெளிப்பாடு கொடுக்கிற அந்த ஸ்டைல்லே தெரியும். இதுக்கு என்ன காரணம்? சம்பளக்காரன் கொடுக்கும்போது அப்படி வரல, அப்படி கொடுத்தா அவன் ஏதோ பிச்சை போடுற மாதிரி இருந்தாலும் போடுறான், இவங்க வேலையை பார்க்க வேண்டாம்னு போயிடுறான். ஆனா இங்க போடும்போது ஒரு மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? அங்க இருந்து ஒண்ணுமே வரலன்னு நினைக்கிறான். நானா உழைச்சு, நான் கஷ்டப்பட்டு, நான் சம்பாதிச்சு என் காசு அள்ளி கூட அவனுக்கு கொடுக்குறேன், அவன் சுகமா இருக்கிறது கொடுக்குறேன், அது எப்படி சந்தோஷமா கொடுக்க முடியும்? ஏதோ தேவை வந்து நின்றுட்டான், வாசல் வந்து கையேந்திட்டான், கொடுத்துட்டேன், அப்படிதான் நம்ம கொடுக்கிறோமே தவிர அங்கிருந்து எதுவுமே நமக்கு கிடைக்கல. நம்மை விட தாழ்ந்தவனுக்கு அவனிடமிருந்து எந்த பிரதிபலனும் கிடைக்காத நிலையில ஒருவனுக்கு உதவி செய்கிற பொழுது இந்த மனநிலையில் நாம் உதவி செய்கிறோம். இப்ப அல்லாஹ் நமக்கு வைக்கிறான் அடி, இந்த உணர்வு வருதுல, இந்த உணர்வை அடிக்கிறதுக்கு அல்லாஹ் செய்யறான் பாருங்க. எப்படி சொல்றான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும் வ மிம்மா அக்ரஜ்னா லக்கும் மினல் அர்ள். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் சம்பாதித்தவற்றில் தூய்மையானதிலிருந்து செலவு செய்யுங்கள். நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து எதை வெளிப்படுத்தி கொடுத்தோமோ அதிலிருந்து நீங்க செலவு பண்ணுங்க, மத்த மக்களுக்கு உதவி செய்யுங்க. வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன வலஸ்தும் பிஆகிதீஹி இல்லா அன் துக்மிலூ ஃபீ. உதவி செய்யறங்கிற பேர்ல உங்களுக்கு அதே மாதிரி உதவி செய்யப்பட்டால் கண்ணை மூடிக்கொண்டே தவிர எதை நீங்கள் வாங்க மாட்டீர்களோ அப்படிப்பட்ட ஒன்றை பிறருக்கு கொடுப்பதற்கு நீங்கள் நினைத்து விட வேண்டாம். அதே மாதிரி ஒண்ணு ஓன்ட்ட கொடுத்தா நீ கண்ணை மூடிக்கிட்டு தெரியாம வாங்குவியே தவிர கண்ணை திறந்து பொருளை பார்த்தா இதுடா குப்பையில போடுற பொருளுக்கு ஏன்ட்ட தர்ற அப்படின்னு நீங்க சண்டை போடுவிய. அப்படிப்பட்ட பொருளை அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னு நீ நினைக்காதேங்கிறான்ல. இன்னல்லாஹ கனியுன் ஹமீத் சொல்லிட்டு கடைசி வார்த்தை எப்படி முடிக்கிறான் பாருங்க, இன்னல்லாஹ கனியுன் ஹமீத். அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் புகழுக்குரியவன். ரெண்டுக்கு என்ன என்ன சம்பந்தம் இருக்கு? நீ அடுத்தவனுக்கு உனக்கு இதை கொடுத்தா நீ வாங்க மாட்டப்பா, என்ன பொருள் தெரிஞ்சா வாங்க மாட்டா, தூக்கி கடாசிடுவேன், மூஞ்சிலே எரிஞ்சிருவேன். அப்படிப்பட்ட பொருளா இருந்தா அந்த பொருளை நீ கொடுக்காத. அதோட முடிக்காம ஃபைனல் எப்படி முடிக்கிறான், இன்னல்லாஹ கனியுன் ஹமீது, அல்லாஹ் தேவைகளற்றவன், அல்லாஹ் புகழுக்குரியவன். அல்லாஹ்வுடைய எத்தனையோ பண்பு இருக்கு. அல்லாஹ் மன்னிக்கிறவன், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான். இன்னல்லாஹ் தஆலா சமீஉன் பஸீர், அல்லாஹ் செவியேற்பவனாக, அல்லாஹ் பார்க்கிறவனாக இருக்கிறான். இப்படி எல்லாம் குர்ஆன் நிறைய பேசுகிறது. ஆனா இந்த இடத்துல எப்படி பேசுது, இன்னல்லாஹ கனி, அல்லாஹ் தேவையற்றவன். ஏன் இங்க அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன காரணம்? ரெண்டுக்குள்ள சம்பந்தம் என்ன? மேல உள்ள சொன்ன செய்திக்கும் பின்னாடி வந்து அல்லாஹ்வுடைய பண்புக்கும் இருக்கிற தொடர்பு என்ன சொல்லுங்க, யோசிங்க. மேல என்ன சொன்னா, வீணான பொருளை எதை நீ வாங்க மாட்டே அந்த மாதிரி பொருளை தர்மம் செய்யாத சொல்லிட்டு முடிவுல அல்லாஹ் தேவையில்லாதங்கிறான். எதுக்கு இங்க எதுக்கு அல்லாஹ்வுடைய தேவையை பத்தி எங்க ஏன் பேசணும்? ஏன் தோணுதா? ஏன் சம்பந்தம் இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சி பாலக்கரையில் அமையவிருக்கும் தாருசலாம் பள்ளிக்காக
நாம் ஏற்கனவே சுமார் 4000 ஸ்கொயர் ஃபீட் இடத்திற்கு பாதிக்கான தொகையை கொடுத்து அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம். மீதி தொகைக்கான பங்கை ரமலானிலே நாம் அறிவித்தோம். 8000 பங்குகள் தேவை. ஒரு பங்கின் விலை 1000 ரூபாய் என்று சொல்லி நாளை முதல் ஒற்றைப்படை இரவை தேடுகின்ற முகமாக அதில் 1000 மாதங்களை விட சிறந்த நாள் ஒன்று இருக்கிறது என்பதற்காக அதில் எப்படியும் நம்முடைய நன்மைகளை கொள்ளையடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இபாதத்துகள் செய்ய இருக்கிறோம். அதே அந்த 1000 மாதங்களை விட சிறந்த நாளை தேடுவது போல் நம்முடைய தாருசலாமில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொழக்கூடிய வகையில் ஒரு இடத்தை நாம் வாங்கி அதில் பள்ளி கட்ட இருக்கிறோம். ஆகவே அந்த 1000 மாதங்களை சிறந்த விட அந்த நாட்களிலே 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இபாதத் செய்கிற இந்த இடத்திலே வெறும் 1000 ரூபாயில் நாம் அதை பங்கு கொள்ள முடியும் என்கிற வகையில் நாம் ஒரு பங்கின் விலை 1000ஆக பகுத்து கொடுத்திருக்கிறோம். இடத்திற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கி நாம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சுத்தமான பசும்பாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். அதுல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னா, அல்லாஹ் தேவையில்லாதவன்னா நீ கொடுக்கறது அல்லாவுக்கு நினைச்சிட்டு கொடு. நீ என்ன என்ன மனநிலையில கொடுக்கணும் தெரியுமா? ஏழைக்கு கொடுக்குற, பிச்சைக்காரனுக்கு கொடுக்குற, உன்னோட மட்டமான ஆளுக்கு கொடுக்குற, கீழ்நிலையில உள்ளவங்க இல்லடா, உன்னோட பெரிய உலகத்தை எல்லாம் படிச்ச சர்வ ரட்சகனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு கொடு. யாருக்கு கொடுக்கணுமா? நம்ம வீட்டு வாசல்ல இருந்து நின்று கேட்கிற பிச்சைக்காரனுக்கு கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்கணுமா நினைக்கணுமா? அவனுக்கு கொடுக்குற மாதிரி என்ன? அவனுக்கு நீ என்னது கொடுப்ப? உன் மேனேஜருக்கு நீ என்னப்பா கொடுப்ப? உன் முதலாளிக்கு பிறந்த நாள் என்னதை கொடுப்ப? நீ சிறந்தது தானே கொடுப்ப. நீ 7 மாசம் போட்டு அடிச்சு பிஞ்சு போன செருப்பத்தி கொடுப்பியா? மேனேஜர் சார் வச்சுக்கோங்க, செருப்பு போடுங்க, அந்த செருப்பாலே அடிக்க மாட்டாங்க. அப்ப நீ என்ன நினைக்கிற? ஒன்ன விட அவன் மேல மேல உள்ளவனுக்கு இப்படி கொடுக்க கூடாதுப்பா, கொஞ்சம் பெஸ்டா நல்ல பொருளா நல்ல அத்தர் பாட்டில் ஒரு 400 500 இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு 2000 3000 சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. ஒன்ன விட ஒரு ஸ்டெப் மேல இருக்கிறவனுக்கு பெஸ்டான பொருளை கொடுக்கணும்னா உலகத்துக்கெல்லாம் மேல உட்கார்ந்து இருக்க அகிலத்தின் ரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு கொடுத்தா எவ்வளவு பெஸ்டா கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்க. நீ கண்டதையும் கொடுத்தன்னு வச்சுக்க, அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. ஏன் இது நீ கொடுக்கிறது அவனுக்கு? மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா, அல்லாஹ்விற்கு யார் அழகிய கடன் கொடுக்கிறாரோ ஃபயுதாயிஃபஹு லஹு அல்லாஹன் கஸீரா, அவருக்கு அல்லாஹ் அதை பன்மடங்காக பெருக்கி தருவான். நீ கொடுக்கிறது அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் வாங்கி சாப்பிட போறது இல்லை. இவனுக்கு கொடுத்தா அல்லாஹ் தனக்கு கொடுத்த மாதிரி கணக்குல வர வச்சுக்கிறான்டா. இப்ப என்ன செய்யறது? இப்ப என்ன மனநிலை? இந்த மனநிலை வரும். மனநிலை தான் மேட்ரு. இந்த மனம் எப்போ வரும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருப்தி தான் பெருசுன்னு நினைச்சா வரும். நாம் பெரிய ஆளுன்னு நினைச்சா வர. நாம் பெரிய ஆளுன்ற உணர்வு வந்து எப்படி வரும்? நான் தான் சம்பாதிச்சேன், ஏன் காசு, அடே இது கொடுத்ததே அல்லாடா. அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்லுவான்? ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவு செய்வார்கள். கொடுத்ததே அவன், நான் சம்பாதிச்சதுல இருந்து இல்ல, அவன் கொடுத்ததுல இருந்து. இப்ப என்ன உணர்வு வரும்? அவன் கொடுத்ததுல இருந்து கொடுக்கறதுனா, அவன் சொன்னாப்பா, சொன்ன மாதிரி நான் கொடுத்துட்டேன்ப்பா, அவன் 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 கோபப்பட கூடாதுப்பா. அப்ப அவனுடைய திருப்திங்கிறது எப்ப வரும்? இந்த உணர்வுல தான் வரும். இந்த உணர்வு தான் மேட்ரு. இது செயல் சம்பந்தப்பட்டது இல்ல. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும்,
வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். உங்களுடைய புற தோற்றங்களையோ செல்வங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளங்களையும் உங்களின் செயல்களையும் அல்லாஹ் கவனிக்கிறான். எல்லா நிலைகள்லையும் ஷைத்தான் வருவான், கவனிச்சு நான் அல்லாவுக்காகன்னு அப்ப நீங்க அதை பாலிஷ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். பாலிஷ் பண்ணாம விட்டீங்க முடிஞ்சு, துருப்பிடிச்சிடும், உள்ளம் துருப்பிடிச்சிடும். ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். அவர்கள் செய்த செயல்களின் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களில் துருவாக படிந்து விட்டது குர்ஆன் சொல்கிறது. துரு பிடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், உள்ள வேலை செய்யவே செய்ய, நல்லது கெட்டது தெரியவே தெரியாது. நம்ம எல்லாரும் நம்ம பேசிக்குவோம், அவர் கரெக்டா சொல்வாரு, இவர் ரொம்ப சிந்தனையாளர், ரொம்ப தெளிவா பார்ப்பாரு. இஸ்லாத்தின் பார்வையில உள்ளத்தின் துருவை எவன் அகற்றி கொண்டே சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தான். சட்டை போடும்போது டெய்லி கிளீன் பண்றோம்ல, டெய்லி துவைக்கிறோம்ல, டெய்லி சோப் போடுறோம்ல, அது மாதிரி தான் கல்புக்கு சோப் போட்டுக்கிட்டே இருக்கணும். போடாம விட்டீங்கன்னா கல்பு பூரா அழுக்கடைஞ்சுக்கணும். அழுக்கடைஞ்ச கல்புல இருந்து எதையுமே தெளிவா பார்க்க முடியாது. உண்மையை பொய் மாதிரி பார்க்கும், பொய்யை உண்மை மாதிரி பார்க்கும், நல்லது கெட்டது மாதிரி பார்க்கும், கெட்டதை நல்லது மாதிரி பார்க்கும். அப்படி எல்லாம் பார்க்க கூடாது, இந்த மாதிரி பார்க்கணும்னா. இப்ப நீங்க கொடுக்குறீங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கொடுக்குறீங்க, நம்மகிட்ட இருக்கு, நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி நீ நினைச்சு கொடுக்குறப்பா. ஆனா அந்த கொடுக்கும் பொழுது மனநிலை மாறுறதுக்கு என்ன ஒரு தியரி தெரியுமா? அதுக்கான செய்தி என்ன தெரியுமா? உனக்கு அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு உனக்கு செல்வம் வந்துச்சுல, எப்படி வந்துச்சு தெரியுமா? ஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஆஃபாயிக்கும். உங்களில் பலகீனர்களின் காரணமாகத்தான் நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள். நீ அவனுக்கு கொடுக்கிறிய, அவன் இருக்க போய்தான் உனக்கு இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. அவன் இல்லாட்டி வந்திருக்காது உனக்கு. ஒரு விவசாயி பூமிக்குள்ள கொண்டு போடுறாரு, கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறது இல்லையே. ஒரு மூடை போட்டிருக்கோம், 100 மூடை வெளியே வரும்னு நினைக்கிறாருல. கொடுக்கும் பொழுது மண்ணில் அள்ளி போடுகிற பொழுது எந்த விவசாயிக்காவது ஐயோ ஒரு மூடை நெல்லு மண்ணுக்குள்ள போட்டோமே நினைக்கிறாரா? சந்தோஷமா மகிழ்ச்சியா இன்னொரு மூடை இருந்தா நல்லா இருக்குமே, இன்னொரு 5 மூடை போட்டா நல்லா இருக்குமே, ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருந்தா நல்லா இருக்குமே, 10 ஏக்கர் 100 ஏக்கர் நினைச்சா நல்லா இருக்குமே, இன்னும் கொடுக்கணும்னு விவசாயி நினைக்கிறாங்கல்ல. பூமிக்குள்ள கொடுத்தா அந்த பூமி நமக்கு பல மடங்கு பெரிதாக்கி தரும்னு நம்பல. அந்த மாதிரி அவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு நீ கொடுத்தா பல மடங்கு உனக்கு ரிப்பீட் வரும். அவன் இருக்கிறதுனால தான் உனக்கு கிடைச்சிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றான், அவன் இருக்கிறதுனால தான் உனக்கு ரிஸ்க். அது மட்டும் இல்லாம நம்ம இப்படி இந்த கோணத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ரப்புல் ஆலமீன் இப்ப நம்ம ஒருத்தருடைய திருப்தியை எதிர்பார்க்கணும்னு வைங்களேன், அவர் நம்ம இடத்துல எப்படி நடந்துக்கிறாரோ அதை பொறுத்து அவருடைய திருப்தி நமக்கு வேணும்னு ஆசைப்படுவோம். இந்த திருப்தியை பெறுவதில் யாருடைய திருப்தியை நம்ம பெறுவோம்? சண்டைக்காரனுடைய திருப்தியை பெற மாட்டோம், அதை நம்ம விரும்ப மாட்டோம். நமக்கு போட்டி எவன் இருக்கானோ அவனுடைய திருப்தி நமக்கு பெருசா விஷயம் இல்லை. யார் நமக்கு நிறைய நன்மை செஞ்சாங்களோ அந்த மாதிரி ஆட்களுடைய திருப்தி வேணும்னு ஆசைப்படுவோம்ல. ஏன்னா மேலும் மேலும் நன்மை வேணும். ஒரு அம்மாவுடைய திருப்தி வேணும்னு புள்ள ஆசைப்படும், ஒரு முதலாளியுடைய திருப்தி வேணும்னு தொழிலாளி ஆசைப்படுவான், நிறைய கொடுப்பாரு. நோம்பு வந்துச்சுன்னா கண்ணு காணாம, எதுவும் தேவை வந்துச்சுன்னா அதை ரொம்ப யோசிக்காம அள்ளி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாரு. அப்படின்னு நினைக்கும் பொழுது யாரிடமிருந்து தாம் உதவி பெறுவதாக, தனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதாக, தனக்கு வருமானம் வருவதாக மனிதன் நம்புகிறானோ அவர்களுக்கு அந்த இடத்துல வச்சு யோசிக்கும் பொழுது நாம இயல்பாகவே அவங்களுடைய திருப்திக்காக வேண்டி, அவர் கோவப்படுற மாதிரி நடந்துடக்கூடாதுப்பா, அவருக்கு எல்லாம் பிடிக்காதுப்பா அப்படின்னு நாமளே மாத்திக்கிட்டே இருப்போம். இப்ப நீங்க இந்த கோணத்துல அல்லாஹ்வை சிந்திங்க, அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்க்கிற அளவுக்கு உலகத்துல வேற யாருடைய திருப்தியா எதிர்பார்க்க முடியுமா? அவன் நமக்கு செஞ்ச அளவுக்கு வேற யாரு செஞ்சிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ரப்புல் ஆலமீன் நம்மளை எந்த இடத்துல வச்சா தெரியுமா? முதல்ல நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற கண்ணியத்தை யோசிங்க. குர்ஆன் சொல்லுது, வைது கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி காலிகும் பஷரம் மின் தீன். களிமண்ல இருந்து மனிதனை நாம படைத்த நேரத்துல மலக்குமார்களை பார்த்து நம்ம சொன்னோம். அல்லாஹ் சொல்றான், ஃபைதா சவ்வைத்துஹு வ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி ஃபகஉ லஹு சாஜிதீன். அவனை நான் செம்மையாக வடிவமைத்து என்னுடைய ரூஹை அவனிலே நான் ஊதிய பிறகு, அல்லாஹ்வுடைய ரூஹ் நம்ம இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் நம்மளை எவ்வளவு சிறப்பாக்கி இருக்காமனா, அல்லாஹ் தன்னுடைய ரூஹை, தனக்கு சொந்தமான ரூஹை
உலகத்துல வேற எந்த படைப்புகளையும் அல்லாஹ் தான் ரூஹ ஊதல. அல்லாஹ்வுடைய ரூஹ நமக்குள்ள ஓடும். நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, ரூஹை நான் ஊதுனேங்கறான் அல்லாஹ். எத்தனை பெரிய கனமான செய்தி தெரியுமா? மனிதர்களின் சிறப்பு என்பது அல்லாஹ்வுடைய ரூஹால் கிடைத்தது. அல்லாஹ்வுடைய ரூஹ் உள்ள இருக்கிறதுனால தான் நமக்கான ரூல்ஸ் வேற, நமக்கான ரெகுலேஷன் வேற, நமக்கான வாழ்க்கை வேற, நமக்கான சிந்தனை வேற, நம்முடைய ஒழுக்கம் வேற, நமக்கு எல்லாமே வேற. வேற எதுக்கும் அது இல்லவே இல்லை. மத்த எல்லாம் மிஷின், மத்த எல்லாம் இயந்திரம். கிட்டத்தட்ட ஆடு மாடு நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கீங்க. தூக்குறாங்குருவி அழகா வீடு கட்டுது, அது நல்லா சிந்திக்குதுன்னு சொல்ல முடியாது. சரி, வலதுபுறமா வாசல் வச்சு கட்டின மாதிரி இடதுபுறமா வாசல் வச்சு கட்ட சொல்லுங்க, தெரியாது. இதை வச்சுக்கிட்டு நீங்க பெரிய சிந்தனைகள்லாம் சொல்ல முடியாது. ஆனா மனுஷன் அந்த பக்கம் வாசல்வே வைப்பான், இந்த பக்கம் வாசல்வே வைப்பான், தலை மேல வாசல்வே வைப்பான், கீழே வாசல்வே வைப்பான். மனுஷனுக்கு மட்டும்தான், மத்த எல்லாம் கிட்டத்தட்ட இயந்திரம். இந்த மனுஷன் மட்டும் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? ரூஹி, ரூஹ ஊதி இருக்கண்டா. அதனாலதான் அவனை சிறப்பு. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் திரையிலும் அவர் தரையிலும் நாம் அவர்களை சுமந்து செல்கிறோம். கடல்ல சுமந்துட்டு போறது மனுஷனை தவிர வேற யாருமே அதுக்கான இல்லவே இல்லை. மத்த விலங்குகளை தூக்கி நீங்க சுமத்தி வைக்கணும். கப்பல்ல தூக்கி யானையை ஏத்தணும், ஒரு ஆட்டை ஏத்தணும். ஆட்டை மனிதனை ஏற்றுவதற்கு மனிதன் தனக்கு வடிவமைத்துக் கொள்வதை போல வேற எந்த விலங்குகளுக்கும் கிடையாது. வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், தூய்மையானவற்றிலிருந்து அவர்களுக்கு நாம் உணவளித்திருக்கிறோம். வஃல்லல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஸலக்னா தஃலீலா, நாம் படைத்திருக்கிற ஏராளமான படைப்புகளை விட இவனை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். இவ்வளவு மேன்மை, அவ்வளவு உயர்வு, அவ்வளவு கனிவு, அவ்வளவு கருணை, இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு ரப்புல் ஆலமீனுடைய அவன் திருப்தியை பெறுவதற்கு முயற்சி எடுக்காம, இவர் பார்த்தா நல்லா இருக்குமே, அவருக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமே, ஊருக்குள்ள பெருசா பேசுவாங்களே, நல்ல தொழுகையாளிமாங்களே, பெரிய தர்மம் பண்ற வருமாங்களே அப்படின்னு நினைச்சு மத்த மனிதர்களுடைய திருப்திக்காக அல்லாஹ்வுடைய திருப்தியை கோட்டை விடுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அல்லாஹ் சொல்லுகிற இந்த வசனத்தை திரும்ப வைங்க. 3வது அக்பர், முதல்ல அல்லாஹு அக்பர், 2வது வல திக்ருல்லாஹி அக்பர், 3வது ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். இது அவ்வளவு எளிது இல்லவே இல்லை, முடியவே முடியாது. பேசுறது எளிது, ஆனா செய்யப்பட முடியவே முடியாது. அவ்வளவு சீக்கிரமா செய்தான் செய்யப்பட மாட்டான். ஒண்ணுலையும் கிராஸ் பண்ணுவான். ஏதாவது ஒரு எண்ணத்தை போட்டு அவருக்கு இவருக்கு அதுக்கு இதுக்கு. ரசூலுல்லாஹ் கூட ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஷிர்குல் ஹஃபி, மறைவான இணை கற்பிப்புன்னு ஒரு செய்தி. அது என்ன மறைவான இணை கற்பிப்பு? ஒரு ஆள் தொழுகைக்காக நிக்கிறான், நல்லா தொழுதுகிட்டே இருக்கிறான், அல்லாஹ்காண்டி வந்தான், அல்லாஹ்காண்டி ஒளி செஞ்சா, அல்லாஹ்காண்டி தொழுதுகிட்டு இருக்கிறான். திடீர்னு தொழுதுகிட்டே இருக்கும்போது அவனுடைய கண்ணு பார்வை சைடுல பாக்குது, ஒரு ஆள் இவரை பாக்குறாருங்கிறது அவனுக்கு தெரியும். சைடுல தெரியும் தானே, நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம், நம்மளை கவனிக்கிறாரு அப்படின்னு தெரியுது. தன்னை ஒருவர் கவனிக்கிறார் என்று தெரிந்த உடனே தன்னுடைய தொழுகையை அவன் அழகுபடுத்திக் கொள்கிறான். ஏனோ தானே இப்படி நின்றுகிட்டு இருந்தாரு, நம்மள ஒருத்தர் பாக்குறாரு, நம்மளே ஊருக்கெல்லாம் பயன் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்படி இப்படி நின்னா நல்லா இருக்காது, அதனால கரெக்டா பெர்ஃபெக்டா நிற்போம் அப்படின்னு கையை கொஞ்சம் நிற்கும்போது அப்படி ஸ்டெடியா நிற்கிறார். ருக்குக்கு போறாரு, கையை நல்லா வெறப்பா வச்சு, முதுகு நல்லா மட்டமா வச்சு, தொழுகையை அழகுபடுத்துறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முடிஞ்சு போச்சு, இவன் தான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்டான். என்னப்பா இதை ஏற்பிச்சான்? ஆமா, அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகுபடுத்த வேண்டிய தொழுகைய அக்கம் பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தனுக்காக வேண்டி அழகுபடுத்தினோம்னா மறுமையில போய் வாங்கிக்க வேண்டிய நன்மை என்றுவான்ல. இப்ப நம்முடைய அமல்களை எல்லாம் நாம எந்த நிலையில் வைக்க போறோம்? யார் யாருக்காக செய்தோமோ அவர்களிடத்திலே போய் வாங்க வேண்டும் என்று மறுமையில் நிற்க போகிறோமா, அல்லது அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்து அல்லாஹ் நீதான் திருக்குறான்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், நல்ல மனப்பாடம் பண்ணுங்க, அதை திரும்ப திரும்ப உள்வாங்குங்க, மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில அர்த்தத்தை புரிஞ்சு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது அல்லாஹ்வுக்காக என்கிற உணர்வை தரும். அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹ் பார்த்து, குல் நபியே சொல்லுங்கள், இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே சொல்லுங்கள், இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகை, ஒ நுசுகி என்னுடைய வணக்க முறைகள், ஒ மஹ்யாய என் வாழ்வு, ஒ மமாத்தி என் மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களை எல்லாம் படைத்த ஆளுகிற அல்லாஹ்விற்கே உரியது என்று நபியே சொல்லுங்கள். இந்த வசனத்தை மனசுல வைங்க, அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருங்க.
நம்முடைய எல்லா செயல்களும் தூய்மையா அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே எதிர்பார்த்ததாக நம்ம மாத்திக்கிட்டோம்னா ஒரு பெரும் மாற்றமும் பெரும் நன்மையும் மறுமையில கிடைக்கப்பெறும். அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட நன்மக்களாக